நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஇ என்சிடிஇ சட்டங்களில் திருத்தம் தேவை பிரதமருக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர். ஸோ பேப்பர் 2 சோஷியல் இஷ்யூஸ், சைல்டு எஜுகேஷனில் கவர் ஆகும். ஸோ இந்த ஆர்டிஇ சட்டம் 2009 வந்து எதன் அடிப்படையில் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 86வது சட்ட திருத்தம் 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2002ல் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதாவது 6 to 14 வரை உள்ள 16 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கல்வி வழங்க வேண்டும், இலவசமாக கல்வி வழங்க வேண்டும் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3 ஆர்டிகிள் 21A வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன்படி கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் ஆர்டிஇ ஆக்ட் 2009, அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டத்தில் பிரிவு 23 என்ன சொல்லுது அப்படின்னா இலவசமாக அந்த குழந்தைகளுக்கு கல்வியை வழங்கும் போது ஆசிரியர்களுடைய அந்த குவாலிஃபிகேஷன் வந்து தரமானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் இந்த செக்ஷன்ல. ஸோ அந்த குவாலிஃபிகேஷனை வந்து யார் டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னா 1993ஆம் ஆண்டு என்சிடிஇ சட்டம் கொண்டு வரப்பட்டு நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் ஸோ இந்த அமைப்பு தான் அந்த டீச்சர்ஸுக்கான குவாலிஃபிகேஷனை வந்து டிட்டர்மைன் பண்ணக்கூடியவங்க. ஸோ அந்த அதிகாரத்தை வந்து யாருக்கு கொடுத்துருக்கும் அப்படின்னா நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன், இந்த கவுன்சிலுக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஸோ இவங்களுடைய அந்த பிரிவு 12A வந்து கண்டிப்பாக இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு இந்த சட்டத்தை 2011 வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி டெட் கண்டிப்பாக ஸோ இந்த குழந்தைகளுக்கு 6 முதல் 14 வரை உள்ள குழந்தைகளுக்கான அந்த கல்வியை வழங்கக்கூடிய டீச்சர்ஸுக்கு கண்டிப்பாக டெட் இருக்கணும் அப்படின்னு 2011 அமெண்ட்மெண்ட் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பிரிவு 12A வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த 2011 டெட் கம்பல்சரி அப்படின்னு கொண்டு வரதுக்கு முன்னாடியே நிறைய டீச்சர்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பாக என்ன வேணும், டெட் அவங்க கிளியர் பண்ணியிருக்கணும், அதுவும் 2 இயர்ஸுக்குள்ளே கிளியர் பண்ணணும், இல்லைன்னா அவங்களுக்கு கட்டாய ஓய்வு கொடுக்கணும். ஸோ ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கு வந்து இது கட்டாயம் இல்லை.